இன்றைக்கு பேச துவங்குகின்ற போதே தேசிய கீதம் பாடவில்லை என்று சொன்னார். அது மரபல்ல. நாங்கள் இன்றைக்கு உரை இங்கே நிகழ்த்த வேண்டும், அந்த உரையை நிகழ்த்துங்கள் என்கின்றதை சொல்லுகின்ற பொழுது திரும்ப திரும்ப அவர் எழுதி கொடுக்கப்பட்ட அல்லது தயாரித்து தரப்பட்ட அல்லது தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த ஆளுநர் அறிக்கையை வாசிக்காமல் தானாக ஏதாவது வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அதன் மூலமாக ஏதாவது இங்கே சட்டமன்றத்திலேயே பிரச்சனைகளை கிளப்ப முடியுமா என்று பார்த்தார். ஆனால் எல்லோரும் அமைதியாக இருந்தனர். நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் மட்டும் அவரிடத்திலே தொடர்ந்து அவர் வேறாக பேசிக் கொண்டிருந்த காரணத்தாலே அறிக்கையில் நீங்கள் சட்டமன்றத்திலே ஆளுநர் அறிக்கையை படியுங்கள் என்கின்ற வேண்டுகோளை தயவு செய்து நீங்கள் என்று அதாவது எவ்வளவு தூரம் எளிமையாக தாழ்ந்து போய் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு சபாநாயகர் இன்றைக்கு கேட்டிருக்கிறார். சட்டமன்றத்தினுடைய தலைவர் சபாநாயகர் தான், சட்டப்பேரவைத் தலைவர். ஆனாலும் அவர் அப்படி கேட்டு நீங்கள் எழுதி கொடுத்த உரையை வாசியுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள்.